எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 30க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. அடிப்பகுதியை வெட்டிய பின் மீண்டும் வளரும் முறைக்கு ரோட்டான் என்று பெயர். இது எப்பயிரில் செய்யப்படுகிறது? இதுக்கு சரியான விடை கரும்பு மட்டும்தான், அதாவது ஒன்று மட்டும் சரி. ஏன்னா கரும்பு அடிப்பகுதி வெட்டினா மறுபடியும் மீண்டும் வரும். நெல்லோ சணலோ பருத்தியோ வெட்டினா வராது. அடுத்து இரண்டாவது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. தார் பாலைவனம் எங்குள்ளது? இந்தியா. அடகாமா பாலைவனம் சிலி. சாஹேல் பாலைவனம் ஆப்பிரிக்கா. கோபி பாலைவனம் சீனா. அதெல்லாம் நான் வச்சுக்கணும், அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூன்றாவது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. கோள் பாதையில் மிக வேகமாக சுற்றும் கோள் புதன், சரி. செவ்வாய் சூரியனை ஒரு முறை சுற்றி வர 687 நாட்கள் தேவைப்படுகிறது, சரி. சனிக்கோள் சூரியனிடமிருந்து 5வது இடத்தில் உள்ளது என்பது தவறு. ஏன்னா 5வது இடத்துல அதாவது செவ்வாய் வியாழன் சனி, இது 6வது இடத்துல இருக்குது, 5வது இடத்துல கிடையாது. 5வது இடத்துல இருக்கிறது வியாழன். அப்போ ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டும் சரி. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எது எவை சரியென கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் மூலம் தேர்க. இதில் 2 மட்டும் சரி. அதாவது வடக்கிலிருந்து வீசும் பின்னடையும் பருவக்காற்று புவியின் சுழற்சியினால் திசை மாறி வடகிழக்காக வீசுகிறது. இதை பின்னடையும் பருவக்காற்று என்பர். அடுத்த கேள்வி பாருங்க, இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஜெனீவா. பெண்கள் காப்பகம் நியூயார்க். ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு பாரிஸ். பன்னாட்டு வேளாண்மை வளர்ச்சி நிதி ரோம். அடுத்து 6வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் மிகவும் குறுகிய கோள் யாது? புளூட்டோ. புளூட்டோ தற்போது கிடையாது. அதாவது சூரிய குடும்பத்தில் யுரேனஸ் நெப்டியூன் வரைக்கும் தான் 8 கோள்கள் தான் இருக்குது, புளூட்டோ கிடையாது. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க. இந்தியாவில் கிடைக்கும் முதன்மை ஆற்றல் மூலங்கள். இது பார்த்தீங்கன்னா நிலக்கரி மற்றும் லிக்னைட், எண்ணெய் மற்றும் வாயு, மின்சாரம், இவை அனைத்துமே இவை 3ம் கிடைக்கிறது. அப்போ 1, 2, 4 மட்டும் சரி. ஆனால் எண்ணெய் மட்டும் கிடையாது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியானதை தேர்ந்தெடு. இது சூரியனை விட 3 மடங்கு வெப்பமானது.
அதாவது மின்னல் மின்னல் சூரியனை விட 3 மடங்கு வெப்பமானது. அடுத்த கேள்வி, கோள்களை உருவ அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை வியாழன், சனி, நெப்டியூன், யுரேனஸ். அடுத்து நட்சத்திர கூட்டம் என்பது. அடுத்த கேள்வி, நட்சத்திர கூட்டம் என்பது. நட்சத்திர கூட்டம் என்பது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பல மில்லியன் நட்சத்திரங்களின் பூதாகர குடும்பம். பல மில்லியன் நட்சத்திரங்களின் பூதாகர குடும்பம் நட்சத்திர கூட்டம் எனப்படும். அடுத்தது வளிமுக அடுக்குகளை ஏறுமுகமாக வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது முதல்ல தாள் அடுக்கு, அதுக்கடுத்தது படையடுக்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இடையடுக்கு, கடைசியாக வெப்ப அடுக்கு. அடுத்து புவியிடை, அதாவது புவியின் புவியிடை ஆரம். புவியின் புவியிடை ஆரம் 6378.5 கிலோமீட்டர். அடுத்து புதன் சூரியனை ஒரு முறை சுற்றி வர ஆகும் காலம். புதன் சூரியனை ஒரு முறை சுற்றி வர ஆகும் காலம் 88 நாட்கள். 88 நாட்கள். கண்ட மேலோடு 3 அடுக்கமைவுகள் மேலிருந்து கீழாக. சரி, அதாவது முதல்ல படிவங்கள், கிரானைட் அடுக்கு, அடுத்தது பாசால்ட் அடுக்கு. தேசிய நெடுஞ்சாலை எண் 7 கன்னியாகுமரியை இணைக்கும் நகரம். தேசிய நெடுஞ்சாலை எண் 7 கன்னியாகுமரியை இணைக்கும் நகரம் வாரணாசி. வாரணாசி. கொடுக்கப்பட்டுள்ள மலைகளை வடக்கு முதல் தெற்கு நோக்கி வரிசைப்படுத்துக. அப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஹில்ஸ் ஆகட்டும், இல்லை இந்தியாவில் உள்ள மலைகளாகட்டும், அதை வடக்கிலிருந்து தெற்காக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை முழுமையாக படிச்சுக்கங்க. அதுலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, முதல்ல ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, சிறுமலை, வருசநாடு மலை. அப்போ இதுதான் சரி. அடுத்து சிமெண்ட் தொழிற்சாலை அது உள்ள மாவட்டம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மதுக்கரை சிமெண்ட் தொழிற்சாலை கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். டால்மியாபுரம் சிமெண்ட் தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி. சங்ககிரி சேலம். தாளையூத்து திருநெல்வேலி. தாளையூத்து திருநெல்வேலி. 18வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த இந்திய மாநிலம் நிலப்பரப்பில் 2ஆம் இடத்தில் உள்ளது? கீழ்கண்டவற்றில் எந்த இந்திய மாநிலம் நிலப்பரப்பில் 2ஆம் இடத்தில் உள்ளது? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம். அடுத்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, சாலார் ஜங் அருங்காட்சியகம் எங்குள்ளது? ஆந்திர பிரதேசம். சுந்தரவன காடுகள் மேற்கு வங்காளம். முண்டாந்துறை களக்காடு அது தமிழ்நாடு. ரான்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். ரான்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. இதில் பொருந்தாதது தாண்டியா. தாண்டியா.
அடுத்து மத்திய அட்லாண்டிக் தொடர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான வரிசையை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது ஏ பார்த்தீங்கன்னா டால்ஃபின் உயர்வு, டால்ஃபின் உயர்வு. அடுத்து பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சேலஞ்சர் தொடர், சேலஞ்சர் தொடர். அடுத்து சி இது பார்த்தீங்கன்னா ரியோ கிராண்ட் தொடர், ரியோ கிராண்ட் தொடர். டி வால்விஸ் தொடர், வால்விஸ் தொடர். அடுத்து நதிகள் கலக்கும் கடல். இதையும் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைஞ்சபட்சம் இப்போ நம்ம வேர்ல்டு லெவலில் தெரிஞ்சுக்கலினா கூட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவில் உள்ள ஆறுகள் எந்த கடலில் கலக்கிறது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா, அரபிக்கடல் தான். அதனால் இது ரெண்டையும் எந்தெந்த ஆறுகள் எந்தெந்த சைடு வருது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்தியாவில் உள்ள நதிகள் படித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் புகழ்பெற்ற நதிகள் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. ஹவாங்கோ நதி மஞ்சள் கடல். நைஜர் கிளி வளைகுடா. வோல்கா காஸ்பியன் கடல், காஸ்பியன் கடல். மெக்கன்சி நதி பியூபோர்ட் கடல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவாங்கோ மஞ்சள் கடல், நைஜர் கிளி வளைகுடா, வோல்கா காஸ்பியன் கடல், மெக்கன்சி பியூபோர்ட் கடல். அடுத்து பாறை வகை, பாறை பிரிவு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ரியோலைட் தல்லட் தீப்பாறை. கலவைக்கல் மணல் படிவுப்பாறை. பலகைக்கல் தகட்டு பொறையுள்ள உருமாறிய பாறை, தகட்டு பொறையுள்ள உருமாறிய பாதை. டேலமைட் சுண்ணாம்பு படிவு பாறை, டேலமைட் சுண்ணாம்பு படிவு பாறை. அடுத்தது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. டோபா எரிமலை வாய். மரியானா ஆழி, அகலின்னு சொல்லுவாங்க. மாயஸ் நரம் உலக அதிக மழைப்பொழிவு. டிட்டிகாக்கா ஆழமான ஏரி, டிட்டிகாக்கா ஆழமான ஏரி. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது அழுத்த பிரதேசங்களை அதன் அச்சங்களுடன் பொருத்துக. உயர் துருவம் 90 டிகிரி வடக்கு முதல் தெற்கு. தாழ் உயர் துருவம் 60 டிகிரி முதல் 65 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. தாழ் புவியிடை கோடு 0 டிகிரி முதல் 5 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. உயர் அயன மண்டலம் 30 டிகிரி முதல் 35 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ஜியோகிராஃபி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் நம்பர் 30க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.